வணக்கம் ராஜினி அல்போன். வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் இனிய காலை. அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிதான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்தின் உட்கார வச்ச கடவுளுக்கும் மரவாதன பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடிக்கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு சில நேரம் சரியாக 8 ஆகிவிட்டது. 28/2/2025 இணைந்திருக்கின்றோம். ஓம் இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே நம்ம நிகழ்ச்சிகள் இன்றும் இடம்பெற்றுக் கொள்ளும். அதில் இளையவர்களின் நிகழ்வுகள் பணிசை நேரத்தை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொள்ளும். அதொன்று இன்று வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த வாரம் ஆரம்பித்து விட்டது. ஆகவே முதலில் சிந்தனை நேரம், தொடர்ந்து பணிசை நேரம், அதனை தொடர்ந்து இளையவர்களின் ஆக்கப்படைப்புகள், தொடர்ந்து கேள்விக்கணைகள் செல்வி நித்யானந்தன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல்தடல் தொகுப்போடு ஜெயம் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். இன்று வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு இடம்பெற்றுக் கொள்ளும் தமிழக நிகழ்வுகள். 5 மணி தானே? 5 இல்லை, வளமே 5:30. சரி, நான் கேட்டுட்டு சொல்கிறேன். என்ன மற்ற தொகுப்பாளர் செய்கிறார். இல்லை இன்றைக்கு இருக்காது, இன்றைக்கு 5:30 நான் நினைக்கிறேன். ஆகவே 5:30 தான். சரி, சாரி 5:30. இரண்டால் இந்த வார தொகுப்பாளர்கள் அடுத்த வாரம் மாற்றினா தான் நேரங்கள் மாறும். ஆகவே இந்த வாரம் எல்லோரும் செய்துட்டார்கள் தான் இளையவர்கள். ஆகவே 5:30க்கு ஆரம்பமாகும் நிலாவின் மாற்று கோணர், சயின்ஸ் கோணர். அதனை தொடர்ந்து வேகம் விவேகம், தொடர்ந்து நீதியின் தொகுப்போடு இடம்பெற்றுக் கொள்ளும். கார்த்திகாவின் பண்ணோடி செயற்பாட தொடர்ந்து பெரியவர்களும் இளையவர்களுமாக இணையும் நேரமாக அமைந்து கொள்ளும். ஆரம்பமாகின்ற சிந்தனை நேரம். தமிழக்கா வணக்கம், வாங்க ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். வணக்கம் வாணி. மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகும் நேரம். முதலாவதாக டேவிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சவமாக என்று வினவிக்கொண்டு இன்றைய நாளை நெறிப்படுத்தும் தங்கை திருமதி கல்விராஜன், தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? உற்சாகமாக இருக்கிறேன், மிக்க நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1800 ஆண்டின் பொதுக்கால 7ஆம் வாரம் என்று வெள்ளி தினமுமாகும். இன்று திரு அவை அலெக்சாந்திரியா நகர் மறைசாட்சிகளை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை கண்மணி போல் காக்கும் இறைவனை நாம் பாடுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். நான் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு
அங்கிருந்து புறப்பட்டு யூதேயா நாட்டுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் கூட்டம் அவரிடம் வந்து கூட வழக்கம் போல் அவர் அவர்களுக்கு மறுபடியும் போதித்தார். பரிசேயர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று அவரை சோதிக்க கேட்டனர். அதற்கு இயேசு, மோயிசன் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டார் என்று கேட்க, அவர்கள் முறிவுச் சீட்டு எழுதி அவளை விலக்கி விடலாம் என்று மோயிசன் அனுமதி அளித்தார் என்றனர். அதற்கு இயேசு, உங்களுடைய முரட்டுத்தனத்தின் பொருட்டே இக்கட்டளையை மோயிசன் எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்தில் இருந்தே கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆதலால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். ஆகவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். வீட்டிற்கு வந்து அவருடைய சீடர் மீண்டும் அதை பற்றி அவரை கேட்டனர். அதற்கு அவர் அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொருத்தியை மணப்பவன் எவனும் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கின்றான். மனைவி தன் கணவனை விலக்கி வேறொருவனை மணந்து கொண்டால் அவளும் விபச்சாரம் செய்கின்றாள் என்றார். இது கிறிஸ்து வழக்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பார்கள். இனி அவர்கள் இருவரல்லர், ஒரே உடல். ஆகவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். என்னுடைய நண்பர் ஒருவர் கேரளாவைச் சேர்ந்தவர். நீண்ட கால நண்பர். அவர் ஒரு 35 வருடத்துக்கு மேலாக. ஒரு நாள் இருவரும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், இந்த விவாகரத்தை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், ஐரோப்பிய நாட்டிலே இன்றைக்கு எல்லாம் ஒரு மலினமாகிவிட்டது. உடனடியாகவே ஒரு சின்ன கருத்துவார் என்றவுடன் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள், வழக்கறிஞர்களை நாடுகிறார்கள், விவாகரத்தை செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டிலே, பெருமையாக சொன்னேன், எங்களுடைய நாட்டிலே 98% மக்கள் அநேகமாக கணவன் மனைவியாகத்தான் வாழுகிறார்கள் என்று. அந்த நண்பர் ஒரே ஒரு எனக்கு போட்டார், ஒரு பீடிகை ஒன்றை போட்டு விட்டார். டேவிட், வடிவாக கேள், தன்னுடைய மகனுடைய மேசையிலே 132, அவருடைய மகன் அட்வொகேட்டாக இருக்கிறார், மருமகளும் அட்வொகேட். இருவருடைய மேசையிலேயும் 132 ஸ்ரீலங்கனுடைய விவாகரத்து கோப்புகள் இருக்கின்றன என்றார். நான் அசந்து போய்விட்டேன். அன்பான உறவுகளே, உறவு எங்கிருக்கின்றது? பணம் இன்று வரும் நாளை போகும், பகட்டு இன்று இருக்கும் நாளை போய்விடும். ஆதலால் உங்கள் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி அவன் முன்னுக்களே சத்திய பிரமாணம் செய்து, அது எந்த சமயமாகவும் இருக்கலாம், அம்மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்தாலும் சரி, தேவாலயத்திலே இறைவனுக்கு முன்பாக இறப்பிலும் மரணத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் இருவரும் பிரியோம் என்று கொடுத்த அந்த சத்திய வாக்காக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய முறைப்படி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாட்டப்பாடானும் சரி, யூத மரபினருடைய அந்த சத்திய வாக்காக இருந்தாலும் சரி, இங்கே இன்று பிரிவினைகள் தான் நலிந்து போய் உள்ளது. ஆகவே இயேசு கூறிய வார்த்தை, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். காரணம், படைப்பின் காலத்திலே இறைவன் ஆதாமுக்கு ஒரு துணை வேண்டும் என்று அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு துணையாக ஒரு மனைவியை நியமிக்கின்றான். அந்த மனைவியை இவனுக்கு ஆழ்ந்த தூக்கம் வர சொல்லி அவனுடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த எலும்பின் மூலமாக அவர் அவளை படைக்கிறாள். ஆகவே அவள் அவனின் சதையும் இருக்கிறாள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கின்றது. இப்படியார் ஒரு சூழ்நிலையிலேதான் இந்த விவாகரத்துகள் இங்கே நடைபெறுகின்றது.
2000 ஆண்டுகளுக்கு முன்பு கானாவூரில் திருமணம் ஒன்று நடந்தது. இயேசுவும் தாய் மரியாவும் திருமண நிகழ்வில் பங்கேற்றனர். திருமண விருந்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இதையறிந்த மரியா தன் மகனிடம் இயேசுவிடம், மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசுவும் தாயின் வேண்டுகோளை ஏற்று தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அந்த நிகழ்வில் இயேசுவும் மரியாவும் இருந்ததால் பற்றாக்குறை நீங்கியது, பிரச்சனையும் தீர்க்கப்பட்டது. தற்போது குடும்பங்கள் பலவித பிரச்சனைகளை சந்திக்கின்றன. கணவன் மனைவி இருவரும் தங்களது பணிக்கு செல்கின்றனர், பலரை சந்திக்கின்றனர், அவர்களுடன் பணிபுரிய நேரிடுகிறது. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை விட புதிய உறவு ஏற்படுகிறது. தனி வாழ்க்கையில் சந்தேகம் குடும்பத்தில் நுழைந்து அமைதி தொலைகிறது. சந்தேக பையை விரட்டி அடிக்க நம்மிடம் உள்ள மிகப்பெரிய கருவி குடும்ப ஜெபமாகும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியையும் தருவது குடும்ப ஜெபம். கானாவூர் திருமணத்தில் அமைதியை ஏற்படுத்திய இயேசுவும் அவருடைய தாய் மரியாவும் நம் குடும்பங்களில் அமைதி நிலவ அந்த குடும்ப ஜெபத்தை மூலமாக எங்களுக்கு நிறைந்த ஆசிரை தருவார்களாக. நீங்கள் இருவர் அல்ல ஒருவர், மேலும் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டுக்கும் என்ற இந்த இறை வார்த்தையோடு தொடங்கிய இல்லற வாழ்க்கை என்று ஆட்டம் காண தொடங்கி இருக்கின்றது. மனித சமூகத்தின் அடிப்படையான அடித்தளமாக குடும்ப அமைப்பு. குடும்ப வாழ்வின் ஊற்று திருமண உறவு என்று சுயநலம், ஆதிக்க உணவு, பணமயம், பிரமாணிக்கமின்மை, போதை, நுகர்வரை, பொறுப்பற்ற தன்மை மற்றும் மனவிலக்கு உலோகத்தை அளிக்கும் அமிலத்தை போல கொஞ்சம் கொஞ்சமாக அரித்துக் கொண்டிருக்கின்றது. இறுதியில் குடும்பம் என்னும் உலோகமே இல்லாமல் நிறைய குடும்பங்கள் பிரிந்து போய் இருக்கின்றது, இருந்து கொண்டு வருகின்றது, இருக்க போகின்றது. பிள்ளைகள் நடுத்தருவில் நடைப்புணமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திரு அவையாக வாழ எத்தகைய மனநிலை உறவுகள் நட்பு பாராட்டப்பட வேண்டும் என இன்றைய வாசகங்கள் வழியாக கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்னை மரியா ஜோசேப்பு போல ஆம் என்று கூறி திருமண பாட்டுப்பாடுகளை நாம் வாழ்வாக்குவோம். அன்பான உறவுகளை, இன்றைய நாள் நிகழ்வு இன்றைய வாழ்க்கையோடு சேர்ந்து நமக்கு தரப்பட்ட ஒரு நிகழ்வாகும். அதனால் கொஞ்சம் சற்று நேரம் எடுத்து விட்டேன், மன்னித்துக் கொண்டு அடுத்தவருக்கு இடத்தை விட்டு சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து அன்போடு விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இங்கே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி தௌமலர் கல்விராஜன் அவர்களே, திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். உங்கள் வாழ்விலே திருமண பந்தம், படுக்கையறை, மஞ்சம் மாறுபடாதிருக்கட்டும். ஆகவே தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தை கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். உங்களுக்கு எல்லோருக்கும் திரபம் வீக்கன் போகுத்தூஸ். நன்றி, வணக்கம். நன்றி டேவிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். உமது அன்பான சகோதரி திருமதி தௌமலர் கல்விராஜன், அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? வணக்கம், மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? நாங்களும் அதை அனைத்தோடும் உற்சாகத்தோடு இருக்கோம். நன்றி சகோதரி, நன்றி. அப்படியே அன்பி சகோதரி கலைவாணி மோகனுக்கும் நன்றி. வணக்கத்தை கூறிக்கொண்டு மற்றும் முதற்கடுத்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு இவங்களை பாமோத்தின் அதிபர் குடும்பம் திருவாளர் அராமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும்னு சொல்லி இயேசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி அன்றிலிருந்து இதமோட வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ தொடர் இலக்கம் சகோதரி 464 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 28 39 முடிய புதிய ஏற்பாட்டில் 85வது பக்கம். இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து இயேசுவுக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தியிருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீசருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபாரம் பண்ணுகிறதெல்லவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல்
சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பின்பு அவர்கள் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீசர் அநேகந்தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீசரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீசர் போஜனபானம் பண்ணுகிறார்களே அதப்படி என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்ய கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். அவர்களுக்கு ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவரும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புதுசை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். தீர்க்கவரி 6ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக் கொண்டு ஒரு பாடம். இயேசுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி எமை மீட்டீரே, பலியாகி எமை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே சேவைக்கு, என்னை அழைத்தீரே சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்கா இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் முறை கோடான கோடி அனுப்பிச்சிருக்கிறோம் தாப்பனே.
அப்பா எல்லாரும் கூட பிள்ளைகள் ராஜா எல்லோருக்கும் ரட்சிப்பு அனுப்பி ஆசீர்வாதிங்க ராஜா. அப்படியே நீங்க வச்சு ஆசீர்வதிச்சு போறமைக்கா நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்லிக்கிறீங்க ராஜா, மாம்சமான யாவர் மேலும் கூட ஆவியை ஊற்றி வேணும்னு சொல்லி தாப்பனே அவைய ஊற்றி ஆசீர்வாதிங்க ராஜா. வழிநடத்துங்க. அதுக்காக நான் தாப்பனே. மற்றும் உங்களுக்கு பிள்ளைகள் பிடியான மார்க்கமாக வெளியில் எந்தெந்த வாகனங்கள் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ தகப்பனே எல்லா இடங்களிலும் கூட பிரஷர்லாம் கூட பாதுகாப்பு கூட தயவு இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இன மக்கள் மூலம் இந்த தீங்கு விபத்துக்கள் ஆபத்துக்கள் இந்த கொள்ளைகள் ஒருவருக்கும் அணுகாத வண்ணம் தகப்பனே ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அதுக்காக நான் செலுத்தும் தகப்பனே. மற்றும் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து பொழுது பரிசுத்தம் உள்ள கல்வாரி இரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேராக கழுவி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க பாவங்களை கழுவி ஆசீர்வதிச்சமைக்காக ஜேசுராஜனுக்கு மீண்டும் அனுசரித்து வந்தாப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் வினாடியும் உங்களது பாதுகாப்பின் கரம் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூடவே இருந்து பாதுகாப்பாக அளித்தவனும் ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாதத்து வர்றமைக்காக நான் செலுத்த வந்தாப்பனே. மற்றும் பாமத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தவன் சொல்லி இயேசப்பாவிடம் எடுத்துக்கொண்டு தவறி விடவர நன்றி வணக்கம். நன்றி பாலன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். தொகுப்பாளினி சோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். கலைவாணி மோகன் அவர்களுக்கும் பாமு நடாமோகன் அவர்களுக்கும் பாமு உறவுகளின் அனைவருக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் ஜெயமந்தி ஜானடேஸ். இன்று பொதுக்காலத்தின் 7ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்றைய சிந்தனையாக கணவன் மனைவி உறவுகள் பற்றி சிந்தனையாக அமைகின்றது. கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையானது இயேசுவிடம் பரிசேயர் கேட்கும் கேள்வி, அவரை சோதிப்பதற்காக கேட்கும் கேள்வி. இயேசுவின் பதில் திருமண பிணைப்பை பரிசேயர் பார்ப்பதிலும் பார்க்க இயேசு பார்ப்பதிலும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக காட்டுகின்றது. பரிசேயர்களின் பார்வையில் திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படும் ஒப்பந்தம். மனைவிக்கு மனவிலக்கு சட்டத்தை அடிப்படையாக கொண்டது. எனவே சட்டப்படி மனவிலக்கு சரியா தவறா என கேள்வி எழுப்புகின்றனர். இயேசுவின் பார்வையில் திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படும் ஒப்பந்தம் மட்டுமல்ல, அது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அருட்சாதனம். எனவே கடவுள் எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அதற்கு எதிரான அனைத்தும் தீமை பெற்றெடுக்கும். திருமணத்தை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்பது முக்கியம். மனவிலக்குகள், அதாவது டிவோர்ஸ் எடுக்கிறதை பற்றித்தான் அதிகரிப்பதால் குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். சிற்றின்பம் ஒன்றையே சிந்தையில் நிறுத்தி செயல்படும் உலகத்தில் மனவிலக்குகள் மலிந்து வருவதில் வியப்பில்லை. எனவே நாங்களும் சிந்தித்து செயல்படுவோம். நன்றி வணக்கம். சோமல் கல்விராஜன். வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித ஆவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக, உயிருக்கு உயிராய் வாழ்வுக்கு வாழ்வே உண்மையின் வடிவே வருக, பயிருக்கு மழையே பார்வைக்கு ஒளியே பரமனின் அருளே வருக, காத்திருப்போரின் காரிருள் போக்கும் காலை கதிரே வருக, ஆழ்கடல் மீதினில் அலைந்திடும் எமக்கு ஆனந்த நிலையே வருக, மனிதனின் மனதில் மணி என துலங்கும் மாணிக்க விளக்கே வருக, இனிய நல் வாழ்வை உவப்புடன் வழங்கும் இன்னருள் பெருக்கே வருக,
வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித ஆவியே வருக. ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்றும் மாசற்ற அன்பே வருக. மாசற்ற அன்பே வருக. நன்றி, வணக்கம். தவமலர் கல்விராஜன் அவர்களே. நன்றி ஜானடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜ்னி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் வாணிகளுக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாதவரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர், ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பர். அவர் நீரோடை தோறும் நடப்பட்ட மரம் போல் இருப்பர். பருவகாலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும். அம்மரத்துக்கு ஒப்பாவர். தாம் செய்வதையும் அனைத்திலும் வெற்றி பெறுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இந்த நாவில் புது பாடல் இந்த ஜீசு தருகின்றான். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து கொண்டு கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிட் பிலிப் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் அவர்களே. எப்படி உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமாம், உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள்? நாங்களும் உற்சாகமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் பாமுக உறவுகள் அனைவரும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1612 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்கின்றார் இயேசு. ஒருவன் அரசனானாலும் ஆண்டியானாலும் தன் சொந்த வீட்டில் நிம்மதியை காண்பவன் தான் இருப்பவர்களிலேயே மகிழ்வான மனிதன் என்கலாம். கலைகளில் உயர்ந்த கலை ஒன்றாய் வாழும் கலை. திருமணத்தின் மாண்பையும் முறியாத தன்மையையும் நம் கண்முன் கொண்டு வருகின்றது இன்றைய நற்செய்தி. திருமணம் என்பது அடிப்படையிலேயே தெய்வீக தன்மை உடையது. காரணம், இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்றும் மனமுறிவு உண்மையான கடவுளின் திட்டத்துக்கு எதிரானது எனவும் கூறி திருமணத்தின் மேன்மையை இயேசு ஒருபடி மேலே உயர்த்துகின்றார். திருமண உறவுக்கு முரணான உறவுகள் பெருகிக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வாக அமைகின்றது இன்றைய நற்செய்தி. சோதனை வேதனைகளை சாதனையாக மாற்றுவதில் தான் திருமணத்தின் மாண்பு அடங்கி இருக்கின்றது. இன்ப துன்பம் நிறைந்த இல்வாழ்க்கை பயணத்தில் நம்மால் தனியாக பயணிக்க முடியாது என்பதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற துணை, வாழ்க்கை துணை. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டால் மட்டும் போதாது. திருமணத்திற்கு பிறகு இவ்வுலகை சொர்க்கமாக மாற்றுவது தம்பதியரின் கைகளில் தான் இருக்கின்றது. தன்னலம் என்பது கடின உள்ளத்தின் ஓர் அடையாளம். புரிந்து கொள்ளாமை, ஏற்றுக்கொள்ளாமை, மன்னிக்காமை, பாசம் காட்டாமை, நல்லதை பாராட்டாமை, இவை அனைத்தும் கடின உள்ளத்தின் வெளிப்பாடுகள். இத்தகையோர் மனதில் ஏற்கனவே மனமுறிவு ஏற்பட்டு விட்டது என்றே கூறலாம். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இதயம் பெற இறைவனை இறைஞ்சுவோம். அவ்வாறே கணவன் மனைவி இருவரும் புனிதத்துடன் ஏற்றுக்கொண்டு மன்னித்து பாசம் காட்டி
புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு மன்னித்து பாசம் காட்டி பாராட்டி வாழ்ந்தால் இல்லறம் இனிமையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எங்கள் குடும்பங்களுக்காகவும் இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்தித்து செவிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த பாமுகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் எங்கள் மத்தியில் எங்கள் பங்கில் வாழும் எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் இல்லங்களில் என்றும் இன்பம் நிறையவும் மகிழ்ச்சி நிறையவும் சோகங்கள் மறையவும் துன்பங்கள் மறையவும் நோய் நொடிகள் அகலவும் இறைவனின் இறை ஆசிரியர் எங்கள் குடும்பத்தில் தலைவராக எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் நண்பாக விடைபெறுகிறேன். திருமதி கல்வி நடராஜன் கல்வி நன்றி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். சிந்தனை நிறைந்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி செல்வி நித்யானந்தனை வரவேற்றபடி வாணி. மிக்க நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாக்குக்கெல்லாம் கொண்டீசா போகுது. நன்றி நன்றி. தவமல கல்விராஜன் அவர்கள் மிக்க நன்றி அக்கா. மிக சிறப்பான தொகுப்போடு இணைந்திருந்தீர்கள். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். நன்றி, வணக்கம். தொகுப்போடு நன்றி நன்றி. சிந்தனையுடன் வருகின்றார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். வணக்கம். காலை நேர சிந்தனை சட்டுப்புட்டாண்டு வந்திருக்கு தானே. இன்று வாணி எங்களோட அம்மாவின் நினைவு நாள், மன்னிப்புடன் பிறந்த நாள். சரி. எனக்கு நேற்றிலிருந்து திடீரென அந்த களவாணிதி ஆசிரியர் வந்ததும் அந்த கூடுதலாக ஞாபகம், அதில் அந்த அம்மாவுக்காக படிக்க பாடல்கள் எல்லாம் ஞாபகம் வந்திருந்தது. அப்பொழுது ஆசிரியர் சாந்தினி கேட்டிருந்தார், நீங்கள் ஒரு பாட்டு படிங்க செல்வி என்று. டீச்சருக்கு நான் சொன்னேன், நாளைக்கு படிக்கிறேன், இன்றைய படிக்கிறேன் என்று சொல்லி இருந்தேன். சரியா? நான் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கன பாடல் அவர் என்னோட வரியில் பாடி இருந்தால், ஒரு இன்றைய தினத்துக்கு ஒரு தாலாட்டு பாடல் ஒன்று நான் எழுதியிருந்தது. அதில் அந்த பாடலை முடிஞ்ச வரை தருகிறேனா? ஆராரோ அன்னை யாரிவரோ, ஆராரோ அன்னை யாரிவரோ, உயிரின் உயிரே ஆராரோ, உயிரே அறிவரோ, உயிரின் உயிரே ஆராரோ, உயிரே அறிவரோ, கருவின் உயிரே ஆராரோ, கலம்பு உயிரே அறிவரோ, ஆராரோ என்னை அறிவரோ, ஆராரோ என்னை அறிவரோ, உயிர் காத்த தாயே ஆராரோ, உள்ளத்தை தந்தவரே அறிவரோ, உயிர் காத்த தாயே ஆராரோ, தந்தவரே அறிவரோ, உச்சி முகந்தவரே ஆராரோ, வகைவரே அறிவரோ, ஆராரோ என்னை அறிவரோ, ஆராரோ என்னை அறிவரோ, அன்பான உள்ளமையாரோ, அகத்தினில் வாழ்பவரே அறிவரோ, அன்பான உள்ளமையாரோ, அகத்தினில் வாழ்பவரே அறிவரோ, பண்பாக வாழ வைத்தாரோ, பாசத்தின் சிகரமே அறிவரோ, மைக்கில போய் அது இதை கூட்டினான் சவுண்டு. ஆராரோ அன்னை அதான் சத்தம் கேட்கல. அது இதுல போக அதுல லவுட் ஸ்பீக்கர் பேர்க் நீ தந்தல. ஆராரோ
அன்னை அறிவரோ அழகாக படைத்தவரே ஆராரோ அறிவாளே வளர்த்தவரே அறிவரோ அழகாக படைத்தவரே ஆராரோ அறிவாளே வளர்த்தவரே அறிவரோ கனவினிலும் வருபவரே ஆராரோ நினைவினிலே மறப்பேனே ஆராரோ கனவினிலும் வருவாரே ஆராரோ நினைவினிலும் மறவேனே அறிவரோ ஆராரோ அன்றி ஆராரோ ஆராரோ அன்னை அறிவரோ. நன்றி வாணி. சூப்பர் 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 சிறப்பு. வாழ்த்துக்கள். நல்ல குரல்களால் நல்ல வரிசை. உங்கள் அம்மாவின் நாளில் நாங்களும் பங்கு கொள்கிறோம் செல்வி. மிக நன்றி நன்றி. சிறப்பான இருந்தது. நல்ல குரலான ஒன்றுக்கும் அம்மாண்டா எல்லாருக்கும் அது அப்படித்தான். ம். ஆகவே வாழ்த்துக்கள் நன்றி செல்வி. நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு நன்றா இருந்தது செல்வி அக்கா. மிக்க நன்றி. நன்றி. இந்த நன்றி. நாள்ல அதுவும் இந்த நாளுக்கு ஏற்றுதா கொண்டு வந்திருக்கிறீங்க. நன்றி. நல்லது. ஆமாம் ஆமாம். நன்றி. சிறப்பு. வணக்கம் பிள்ளை. வணக்கம் இன்று வணக்கம் இன்று அவர் பிறந்த ஆண்டும் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 28. இன்று ஓகே 90. ஆமாம். அதே போலத்தான் எங்கள் ஐயாவும் 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 24ஆம் ஆண்டு பிறந்தது. ஓ, ஓகே ஞாபகம் வச்சிருக்கலாம் சுவமா. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. நேற்று கேட்டதுக்கு நாங்க முடிஞ்ச வரை ஆமாம் அது அந்த நல்லா இருந்தது. அது உடனே இது அந்த தாலாட்டு என்ன பாடல். டீச்சர் அழகாக பாடி இருந்தார் இந்த பாடல. எனக்கு என்ன தெரியல கன பாடல் பாடி இருந்தேன். எனக்கு இன்றைக்கு இந்த தாலாட்டு பாடலே ஒரு தடவை பாடி பார்ப்போம் என்று போட்டு அது மறக்க முடியாமல் இருந்தது. அதான் இந்த சந்தர்ப்பம் மறக்க மாட்டீங்க. அந்த சந்தர்ப்பத்துக்கு படிச்சபடியில அந்த சந்தர்ப்பங்கள் தானுங்களே ஆமா, நான் ஆமா. நினைவு பண்ணமா. நல்லது. நான் நீ அழுகை வந்தது பாக்க கேட்க. நீங்க அந்த பாடி உருக்கமா பாடி இருந்தீங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றியா. வணக்கம் வணக்கம் வாணி. நானும் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தேன். செல்வி பாடும்போது எனக்கும் கண்ணால கண்ணீர் வடிந்து விட்டது. ஆறாறு பாட்டு அந்த காலத்துல தாலாட்டு பாடணும். எல்லாரும் அம்மாவும் எங்களை தாலாட்டாங்க, நாங்களும் பிள்ளைகளை தாலாட்டினோம். பிள்ளைகள் தாலாட்டுறது அந்த உண்மையிலேயும் மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த நேரத்துல உங்களோட அம்மாவை நினைத்து நீங்கள் பாடின இந்த இதுக்கு அம்மாவை ஆன்மா சாந்தி அடையும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். முடிஞ்ச வரை அழக்கூடாதுன்னு நினைச்சு கொண்டுதான் எப்படியாவது உண்டாக்கி இந்த பாடலை பாட வேணும். அதான் வந்து சேரும் அந்த தாலாட்டு பாடலாம் மறக்க முடியாதுதான். அவர்கள் அதைத்தானே நிலாவை காட்டி இந்த ஆமா. தாலாட்டு பாட்டு காட்டி காலில் வச்சு ஆட்டி தானே சாப்பாடு ஊட்டினார்கள். ஆமா. ஆமா. இப்போ போனை காட்டிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஃபோன், பிள்ளை ஒரு ஃபோன். அது அந்த சாப்பிட 90ஆம் ஆண்டு போகும் பொழுது பிறந்த நாளுக்கு அந்த 90வது பிறந்த நாளுக்கு போகும் பொழுது நானாக ஒரு தடவை அந்த வாசலில் இருந்தார். அப்ப அம்மா நான் மடியில் படுத்திருக்க போறேன் என்று போட்டு படுத்திருந்தேன். அவர் நெடுகலம் மணி இருந்தா அப்படி அந்த அதிகமான அம்மா மாதிரி உச்சிய தடவுறாவா. ஆமா ஆமா ஆமா. அப்படி செய்து கொண்டிருந்த அது மறக்க முடியாமல் இருந்தது. நெத்தியை தடவுறோம். நெத்தியில நனையம் அந்த உச்சியில தான் உச்சியில. முத்தம் விடுறதும் அதே தான். நன்றி அக்கா. மிக சிறப்பு. மிக்க நன்றி நன்றி. வணக்கம். அம்மாவை நினைத்து பாடிய தாலாட்டு பாட மிக சிறப்பு. நன்றி. வணக்கம்.